ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். எனக்கு அப்படியே பட்டர்ஃபிளைஸா பறக்குது. அப்படியே எனக்கு அப்படியே ப்ரெஷர் ஏறி நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவரை பார்த்தோன்னே ஐயோ அப்படியே அப்படியே சேர்லயே நான் உட்காரல. அப்படியே சேர்லயே உட்காரல. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் அப்படியே அப்படியே தான் பாத்துட்டு இருந்தேன். பேசுறவங்களை கூட நான் கவனிக்கல. அவரே மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேன். அப்படியே போக்கஸ் ஃபுல்லா குமுதாதான். அது மாதிரி எனக்கு போக்கஸ் ஃபுல்லா தளபதி தான். அவ்வளவுதான் எல்லாமே. அவர் மூஞ்சுக்காக மட்டும் தான் நான் வந்தேனே. பாஸ் கிடைக்காது. நேற்று 9 o'clock 10 o'clock தான் பாஸே கிடைச்சதா. எனக்கு ஒரு மாதிரி எப்படி ஐ எம் த லக்கியஸ்ட் கேர்ள் இன் த வேர்ல்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். செம்மையா இருந்துச்சு. நல்லா பேசினாங்க. ரொம்ப ஹாப்பி. ரொம்ப அப்படியே ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் ஆச்சு எனக்கு. அவர் பேசி அவரை நேர்ல பார்த்து அப்படின்னு பேசி நான் இது வரைக்கும் ஃபுல்லா லைவ்ல மட்டும் தான் அவரை வந்து லைவ்ல மட்டும் தான் அவ்வளவு இதுல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன்னு நான் காலையில இருந்து நிறைய வாட்டி கிள்ளிட்டேன். இவங்களையும் சேர்த்து கிள்ளிட்டேன். எனக்கு நம்பவே முடியல. பார்த்துட்டேன். ரொம்ப 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 ஹாப்பி. செம்ம ஹாப்பியா ஃபீல் ஆகுது எனக்கு. தளபதி தான் எல்லாருக்குமே. 26ல அவர் தான் சிஎம். அவ்வளவுதான். என் பேர் வினோலியா. நாங்க செங்கல்பட்டுல இருந்து வரோம். எங்க சர்ச் மூலியமா தான் இன்வைட் பண்ணாங்க. ஸோ அண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பைபிள் வாங்கிட்டு வந்தேன். ஸோ கொடுக்க முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்தேன். ஸோ முடிஞ்ச உடனே கொடுத்துட்டேன். ஸோ ஏன் அவர் மேல அவ்வளோ இதுன்னா என்னோட பர்த்டேவும் அவர் பர்த்டேவும் ஒரே டே வரும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். அந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். இங்க வந்து கட்சியை பத்தி அரசியல் பத்தியும் ரொம்ப அவர் பேசல. என்ன பர்பஸ்க்காக வந்தாரோ அதுதான். அவர் வந்து எங்களோட கிறிஸ்துமஸை செலிப்ரேஷன் பண்ணணும்னு வந்தாரு. ஸோ சிறப்பா செலிப்ரேஷன் பண்ணாரு. உண்மையாகவே ரொம்ப மனசு திருப்தியோட ரொம்ப சந்தோஷத்தோட போறோம். விஜய் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி அவர் பக்கத்துல போய் பார்க்கலான்னு ஒரு ஆசை தான். ஆனா முடியல. அவர் நல்லதை தான் பேசினாரு. வேற என்ன பேச போற? நல்லது உலகத்தை பத்தி பேசுறாரு. நல்லதே நடக்கும். ஒளி பிறக்குன்னா அவர் இந்த தடவை 2026 அவர் வருவாரு அப்படின்றதுனால ஒளி பிறக்கும் அப்படின்னு இருப்பாரு. என் பேர் குஷி. பார்த்தேன். எல்லாம் படிக்க சொன்னாரு. படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொன்னாரு. ஆல் தி பெஸ்ட் சொன்னேன். அடுத்த வருஷம் நீங்க தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு. நீங்க இப்படி வந்துருங்க. நீங்க பேசுறீங்களா? தனுஸ்ரீ. பார்த்தோம். மேரி கிறிஸ்மஸ் சொன்னாரு. மேரி கிறிஸ்மஸ். நானும் சேம் சொன்னேன். நானும் அதே தான் சொன்னேன். சொன்னேன். கிஃப்ட் ஒரு பாக்ஸ் கொடுத்தாரு. இது கொடுத்தாரு. டிக்ஷனரி இருக்கு. பாக்ஸ்ல விஜய் சார் கொடுத்தாரு. ஆபீஸ் போகும்போது பார்த்திருக்கேன். கதை அவரை மட்டும் தான் நாங்க பார்த்தோம். கதைலாம் எங்களுக்கு காதுல கேட்கலைங்க. அவரை பார்த்தது தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சின்னதுல பாத்திருக்கோம் சார். அதோட இப்பதான் பாத்திருக்கேன். அது ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுல கண்டிப்பா கண்டிப்பா பிறக்கும். அது 2026 கண்டிப்பா நடக்கும்.